வணக்கம் மக்களே! வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாழைக்காட்டுல வந்து டொயின் இழுத்து கட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வாழை மரம் வந்து இழுத்து கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. நம்மளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காத்துக்கு சாஞ்சு ரொம்ப கிழக்க சாஞ்ச மாரியாவே இருந்துச்சு, ஆடி காத்துக்கு. ஸோ வந்து இழுத்து கட்டிடலாம் எல்லாமே வந்து புடையோட ஆரம்பிச்சிருதுனால, நம்ம இழுத்து கட்டிடலான்னு சொல்லி வர சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டாங்க. 2 டேஸாவே வரேன்ட்டு இருந்தாங்க. அவங்க ஊரில் வந்து மழை பெய்யறதுனால, ஸோ இன்றைக்கி வந்திருந்தாங்க. காலையில் ஒரு 7 மணி போல் வந்துட்டாங்க. வந்துட்டு சாப்பிட்டு கட்டுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எந்த மாதிரி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏணி வச்சு பக்கத்து வாழையில் வந்து ஒரு வாழையில் ஸ்டே கொடுத்து இழுத்து கட்டி ஒரு 10 லைனுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து கட்டிடுறாங்க. நல்லா வந்து 4 பக்கம் இருக்கிற வாழையில் இருக்கிற எல்லா டொயினையும் எடுத்து கட்டி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுறாங்க. போன டைம் நம்ம வந்து இப்படி கட்டாதனால பார்த்தீங்கன்னா, மழை காற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வாழைக்கு மேலேயே வந்து கீழே விழுந்துடுச்சு. அப்போது 2000 வாழை போட்டிருந்தோம். 2000 வாழை பார்த்தீங்கன்னா, ஒரு 750 வாழை என்னமோ தான் வெட்டி இருந்துச்சு. ஆனால் காற்றுல வந்து சாஞ்சிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டே போட்டு நல்லா இழுத்து கட்டுறதுனால கீழே மரத்துலேயே இழுத்து கட்டிடுறாங்க. நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். காற்று வந்துச்சுனாலும் மழை காற்று வந்துச்சுனாலும் வந்து உங்களுக்கு கீழே விழுகாது. அப்படியே பெரிய காற்று வந்துச்சுனாலும் ஒரு சில மரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சாயுமே தவிர, இது வந்து ஒவ்வொரு வாழைக்கு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால பெருசாக சாயாது. ஸோ அதனால தான் இந்த டைம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடையோட ஆரம்பித்ததையுமே வர சொல்லிட்டோம். அவங்களும் வந்து கட்டிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு இருந்து கட்டுற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். டாட்டா பாய்.